நீங்க பெர்ஃபெக்டான பர்சனுங்க. சின்ன வயசுல இருந்து எது பண்ணாலும் நான் பெர்ஃபெக்டா பண்ணிடுவேன், ஒர்க் அவுட்டா பெர்ஃபெக்டா பண்ணிடுவேன், ஸ்டடீஸா பெர்ஃபெக்டா பண்ணிடுவேன் அப்படின்னு செம்ம பெர்ஃபெக்டான பர்சன் நீங்க. ஆனா ரீசெண்டா ரியலைஸ் பண்றீங்க ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஐயோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, என்ன ப்ராப்ளம்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஓகேவா, நான் சொல்லிட்டா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ஒரு பிளான் போட்டீங்க, நம்ம ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு. ஓகேவா, நீங்களும் செட் பண்ணிட்டீங்க டார்கெட், பெர்ஃபெக்டான பர்சன்ல 1 hour பண்ண போறேன், டெய்லி 1 hour நான் பெர்ஃபெக்டா பண்ண போறேன் அப்படின்னு நீங்க பிளான் போட்டீங்க, பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் நாள்ல செம மோட்டிவேஷன், புதுசா ஜிம்முக்கு போறோம், ஜாலியா இருக்கும் அப்படின்னு நீங்க செம்ம மோட்டிவேஷன்ல ஸ்ட்ராங்காக போறோம், பாடிலாம் செம்மையா பில்ட் பண்ண போறோம்னு மோட்டிவேஷன்ல செம்மையா பண்ணிட்டீங்க. 1 hour பண்ணிட்டீங்க, செகண்ட் டேவும் பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட் 10 days பெர்ஃபெக்டா பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, 11th day உங்களால முடியல ஆனாலும் பண்றீங்க. அந்த மாதிரி ஒரு 20th day வரையும் போகுது. ஓரளவுக்கு முடியலனாலும் பண்ணி உங்க டிசிப்ளின் மைண்ட் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு 20th day வரையும் சூப்பரா பெர்ஃபெக்டா பண்ணி முடிச்சிட்டீங்க. 21th dayல உங்களுக்கு பர்ன் அவுட் ஆயிடுச்சு. ஃபுல்லா பாடியில அந்த 20 நாள் பண்ண ஒர்க் அவுட்ல செம்ம பெயின், செம்ம இது. ஆனா உங்க மைண்ட்ல யோசிக்கிறீங்க, இன்னைக்கு நம்ம 1 hour பண்ணி ஆகணுமே அப்படின்னு யோசிக்கும் போது உங்க மைண்ட் செம்ம ரெசிஸ்டன்ஸ். ஐயோ இன்னைக்கெல்லாம் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு செம்ம ரெசிஸ்டன்ஸ் வருது. அதனால நீங்க என்னத்தமா யோசிக்கிறீங்க, ஐயோ நம்மளால இன்னைக்கு 1 hour பண்ண முடியாது, நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். எப்படி 1 hour பண்ண முடியாது, நம்ம இன்னைக்கு ஒர்க் அவுட் ஸ்கிப் பண்ணிடலாம். அந்த 1 hour பண்ண முடியாது ஸ்கிப் பண்ணனால 22ஆம் தேதி அதே மாதிரி ஸ்கிப் ஆகுது, 23ஆம் தேதி அதே மாதிரி ஸ்கிப் ஆகுது. ஒரு வாரத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க பாத்தீங்களா, ஒண்ணு பெர்ஃபெக்டா பண்ணிடலாம் 1 hourன்னு, காணாம போயிருது. ஒர்க் அவுட்டா அவன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கேட்கறான், என்னப்பா ஆளையே காணோம். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு? ஒரு எக்ஸ்கியூஸா மாறிடுது. உங்க பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறது ஒரு எக்ஸ்கியூஸ் தான். அந்த எக்ஸ்கியூஸ் என்ன பண்ணும்னா, நீங்க என்ன விஷயத்த ஆரம்பிச்சாலும் ஒரு டிஸ்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா நிறுத்திடும். ஓகேங்களா, நீங்க ஈஸியா இருக்கிறதுனா பெர்ஃபெக்டா இருக்கணும்னு ட்ரை பண்ணலாம். ஈஸியா நம்ம ஒரு விஷயம்னா நீங்க பெர்ஃபெக்டா இருந்துட முடியும். ஆனா கஷ்டமான விஷயம் அப்படின்னு ஒன்று வரும்போது பெர்ஃபெக்டா இருக்கிறது கெடுத்து விட்டுரும். புரியுதுங்களா? ஏன்னா உங்களால பெர்ஃபெக்டா அந்த விஷயத்துல இருக்க முடியாது. நீங்க ட்ரை பண்ணும் போது கிவ் அப் பண்ணிடுவீங்க, இந்த விஷயத்துல பெர்ஃபெக்டா இருக்க முடியல, அதனால நீங்க அப்படி விட்டு கொடுத்துருவீங்க. ஓகேவா? அப்போ பெர்ஃபெக்ஷன் இஸ் an எக்ஸ்கியூஸ். ஓகேங்களா, ஒரு டிஸ்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது ஒரு பெர்ஃபெக்ஷன் உங்களோட ப்ராக்ரஸை கில் பண்ணிடுது. உங்க கன்சிஸ்டன்சி கஷ்டப்பட்டு 20 நாள் நீங்க பண்ணீங்க. இன்னொன்று சிச்சுவேஷன் யோசிக்கலாமா, நீங்க பெர்ஃபெக்டான பர்சன் கிடையாது, ஆனா நீங்களும் 1 hour கோல் செட் பண்றீங்க டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணணும்னு. இப்போ என்ன தெரியுமா இருக்கும், 20 நாள் பண்ணிருப்பீங்க, 21ஆவது நாள் செம்ம பெயின், உங்களோட 20 days இது செம்ம ஸ்ட்ரெயினா இருக்கு, நீங்க பண்ணவே தோணல. ஆனா பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நீங்க ட்ரை பண்ணல. அப்ப என்ன தெரியுமா, உங்க ஈகோலாம் விட்டு கொடுத்துறீங்க. எதுக்கு நம்ம 1 hour ஒர்க் அவுட் பண்ணணும், இன்னைக்கு நம்ம சும்மா ஒரு ஜிம்முக்கு போயிட்டு ஒரு 4 கிலோ ஒரு 4-5 வாட்டி தூக்கிட்டு வந்துடலாமே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா என்ன தெரியுமா இருக்கும், அந்த மாதிரி ஒரு 4 to 5 days நீங்க பொறுமையா கொஞ்சம் போயிட்டு ஒரு 5 minutes 10 minutes ஒர்க் அவுட் பண்ணிருப்பீங்க. திருப்பி உங்களுக்கு ஓரளவுக்கு பாடி ரிகவர் ஆயிருக்கும். திருப்பி நீங்க 1 hour நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு பெர்ஃபெக்டா கன்சிஸ்டன்சியா ரொம்ப நாள் கன்சிஸ்டன்டா இருந்திருப்பீங்க. ஓகேங்களா, ஒரு 1 year கன்சிஸ்டன்டா இருந்திருப்பீங்க, 1 year கன்சிஸ்டன்டா இருந்திருப்பீங்க. உங்க வாழ்க்கை ஃபுல்லா கன்சிஸ்டன்டா இருந்தது, செம்ம ப்ராக்ரஸ் மேக் பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருப்பீங்க நீங்க ஆரம்பிச்சதுல. அப்போ அந்த சக்சஸ்ஃபுல்னு ஒண்ணு இருக்கிறதா எதுக்கு எடுத்துச்சு? நீங்க தூக்கி கொண்டாடுற அந்த பெர்ஃபெக்ட் இருக்கு பாத்தீங்களா, உங்களை சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறத ஸ்டாப் பண்றதுக்கு மெயின் ரீசன் நீங்க பெர்ஃபெக்ஷனா இருக்கிறதுன்னு எதிர்பார்க்கறது. ஓகேங்களா, நிறைய பேர் கூட நான் பேசியிருக்கேன், அவங்களுக்கு என்னன்னா பெர்ஃபெக்டா இருக்கணும். நான் இன்னைக்கு ஒர்க் அவுட் முடிக்கல, ஏன்னா என்னால 1 hour ஒர்க் அவுட் பண்ண முடியல. நான் கேட்பேன், நான் 5 minutes ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதானே, 10 minutes ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதானே, இன்னைக்கு சும்மாவது முடிச்சிடும், ஒரு பேர் மினிமமாவது முடிச்சிட வேண்டியதானு கேட்பேன். அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் பண்ணா பெர்ஃபெக்டா தான் பண்ணுவேன், நான் பண்ண மாட்டேன். என்ன அது? இந்த மாதிரி தான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் யோசிப்பாங்க தெரியுமா. எப்படி நான் பண்ணா பெர்ஃபெக்டா பண்ணுவேன், இல்ல பண்ண மாட்டேன். அது என்ன, அது ஒரு எவ்வளவு பெரிய எக்ஸ்கியூஸ் தெரியுமா. நான் பண்ணவே மாட்டேன், இன்னைக்கு எனக்கு பண்ணவே தோணல, அதுக்கு தான் ஒரு எக்ஸ்கியூஸ். ஏன்னா நான் 1 hour பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஓகேங்களா, என்னால 1 நிமிஷம் கூட பண்ண முடியாமன்னு அப்படியே பிளெயினா சொல்றதோட, நான் 1 hour தான் பண்ண மாட்டேன், என்னால 1 hour நான் பெர்ஃபெக்டா செட் பண்ணிட்டேன், அது கீழே என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெர்ஃபெக்ஷனை ஒரு எக்ஸ்கியூஸா வச்சுக்கிட்டு. உங்களுக்கு இப்போ கிளியரா ஓரளவுக்கு ஐடியா வந்துச்சு.
பெர்ஃபெக்டா இருக்கணும்னு ட்ரை பண்ணா நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. கன்சிஸ்டன்டா இருக்கணும்னு ட்ரை பண்ணா நம்மளுக்கு வேலைக்கு ஆகும். அதுதான் பேசிக்கா. ஏன்னா நீங்க பெர்ஃபெக்ஷன் என்ற கான்செப்ட் உங்களுக்கு எடுத்து வந்தீங்கன்னா கஷ்டமா இருக்க விஷயத்துல எல்லாத்தையும் நீங்க கன்சிஸ்டன்சியை பிரேக் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? கஷ்டமா இருந்துச்சுனாலே கன்சிஸ்டன்சி எல்லாமே போயிடும். சரி, இன்னொரு விஷயம், பெர்ஃபெக்ஷன் எதை அஃபெக்ட் பண்ணுது? நீங்க மொமெண்டம்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிஸ்டர் மொமெண்டம் அவர் தாங்க உங்க கோலை அச்சீவ் பண்றதுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவாரு. ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்டடீஸ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்க டெய்லி ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, டெய்லியும் படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு மொமெண்டம் பில்ட் ஆகும். அப்படியே ஒரு காம்பவுண்ட் ஆகும். நீங்க படிக்கிற ப்ராக்ரஸ்லாம் காம்பவுண்ட் ஆகி மேசிவா ரிசல்ட் கிடைக்கும் ஒரு கன்சிஸ்டன்சியா ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல. ஆனா இந்த மாதிரி பெர்ஃபெக்டா இருக்கணும்னு ட்ரை பண்ணும் போது அந்த மொமெண்டம் இருக்கு பாத்தீங்களா, பிரேக் ஆயிரும் நடுவுல. ஒரு 20 டேஸ் பண்ணீங்க, ஒரு 5 டேஸ் பண்ணாத போது என்ன தோணுச்சு உங்களுக்கு? ஃபுல்லா விட்டு கொடுத்துடலாம். ஏன்னா உங்களுக்கு மைண்ட் செட் வராது. அந்த மோட்டிவேஷன்லாம் இல்லாத போது நம்ம 1 hour ஒர்க் அவுட் பண்ணுமான்னு திங்க் பண்ணும் போதே செம்ம ஸ்ட்ரகிளா இருக்கும், செம்ம கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு மைண்ட்ல. விட்டுருவீங்க, ஃபுல்லா யோசிப்பீங்க. அப்படியே 1 hour நம்மளால பண்ண முடியுமான்னு ஒரு ரொம்ப மூட் அப்செட்ல, மூட் லோல இருக்கும்போது திங்க் பண்ணும் போதே கிவ் அப் பண்ண தான் தோணும். அப்படியே கிவ் அப் பண்ணும் போது கிவ் அப் பண்றதே ஒரு ஹேபிட் ஆயிட்டு விட்டு கொடுத்துருவீங்க. உங்களுக்கு மொமெண்டம், நீங்க 20 நாள் கஷ்டப்பட்டு பில்ட் பண்ண மொமெண்டமும் இங்க பிரேக் ஆயிரும். அதுக்கு பதிலாக நம்ம அந்த கொஞ்சம் பேர் மினிமம் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு மொமெண்டம் கன்சிஸ்டண்டா இருந்தா நீங்க பயங்கரமா ப்ராக்ரஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? மொமெண்டம் கொன்னுரும். இப்போ உங்களுக்கு தெரியுது, ரியலைஸ் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? பெர்ஃபெக்டா இருந்தா நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது, பெர்ஃபெக்டா இருந்தா நம்மளுக்கு பேட் தான் அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டீங்க. நம்ம பெர்ஃபெக்டா இருக்கக்கூடாது, நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா நம்ம பெர்ஃபெக்ஷனை விட்டுட்டு கன்சிஸ்டண்டா இருக்கிறத ட்ரை பண்ணணும் அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டீங்க. ஆனா உங்களோட குட்டி வயசு ஹாபிட், சின்ன வயசுல இருந்து பெர்ஃபெக்டா இருக்கணும்னு இருக்கீங்க. இப்ப நான் சொல்றேன் உங்களை பெர்ஃபெக்டா இருக்காதீங்கன்னு நீங்க கேட்டுற போறீங்களா? இல்ல நீங்களே மாத்திக்கலான்னு தான் மைண்ட்ல தோணுது. ஆனா மாத்திக்க முடியுமா அவ்வளவு ஈஸியா? முடியாது. ஏன்? இது ஒரு ஜெனரேஷன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு டிகேட் ஹேபிட், ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஹேபிட். பண்ணா பர்ஃபெக்டா பண்ணணும்னு ஒரு ஹேபிட், ஒரு மைண்ட் செட். இதை ஈஸியாலாம் மாத்த முடியாது. அப்போ நம்ம எப்படி மாத்தலாம்? உங்க மைண்ட்ல இப்போ நியூரல் பாத்வேஸ்ன்னு இருக்கும். உங்க மைண்ட் என்ன தோணும்னா, நீங்க ஒரு செட் பண்றீங்க, ஒரு கோலை 1 hourனு செட் பண்றீங்க. அந்த 1 hour நம்ம பண்ண முடியலன்னா கிவ் அப் அப்படின்னு உங்க மைண்ட்ல ஒரு இது இருக்கும். ஒரு ஒர்க் அவுட் நம்ம பர்ஃபெக்டா பண்ண முடியலன்னா கிவ் அப் பண்ணிடலாம், பண்ண வேணாம் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். ஓகேங்களா? யூஸ்வலா தோணும்னா இப்போ அந்த நியூரல் பாத்வேன்னு சொன்ன பாத்தீங்களா, உங்க மைண்ட் இந்த இதை வச்சுதான் டிசிஷன் எடுக்குது. முடியல, பெர்ஃபெக்டா பண்ண முடியல, கிவ் அப் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு பாத்தீங்களா, அதை பிரேக் பண்ணிட்டு பெர்ஃபெக்டா பண்ண முடியலன்னா பேர் மினிமம் பண்ணிடணும், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பண்ணிடணும். அதுதான் நீங்க புதுசா ஒரு மைண்ட் செட்ல எடுத்துட்டு வரணும். ஓகேங்களா? என்னால பெர்ஃபெக்டா பண்ண முடியல, இன்னைக்கு என்னால 1 hour ஒர்க் அவுட் பண்ண முடியல, 10 minutes பண்ணிட்டு போயிடுறேன். என்னால 4 hours ஸ்டடி பண்ண முடியல, 1 hour ஸ்டடி பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு நீங்க புதுசா ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணணும். ஹேபிட் பில்ட் பண்றது உங்களுக்கே தெரியும், கஷ்டமா தான் இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பெர்ஃபெக்ஷனா இருக்க பேட் ஹேபிட்டை குவிட் பண்ணிட்டு இப்போ புதுசா ஒரு குட் ஹேபிட், பெர்ஃபெக்டா இருக்க முடியலனாலும் பரவாயில்ல, கொஞ்சமாவது பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு குட் ஹேபிட்டை ட்ரை பண்ண போறீங்க. இது எப்படி தான் நீங்க பில்ட் பண்ணணும்? ரிப்பீட்டேஷன் தான். நீங்க அந்த ஃபர்ஸ்ட் அந்த நியூரல் பாத்வே புதுசா சொன்ன பாத்தீங்களா, பெர்ஃபெக்டா இல்லைன்னா பேர் மினிமமா பண்ணணும் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணும் போது ஃபர்ஸ்ட் செம்ம கஷ்டமா இருக்கும். உங்க மைண்ட் ஐயோ நம்ம எதுக்கு பண்றோம் அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வரும், ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு இருக்கும். ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க திருப்பி ட்ரை பண்றீங்க, பெர்ஃபெக்டா இருக்க முடியலையா, பெர்ஃபெக்டா பண்ண முடியலையா, நான் கொஞ்சமாவது பண்ணிடுறேன் அப்படின்னு திருப்பி பண்ணும் போது அதுவே ஒரு ஹேபிட்டா மாறிடும், ஸ்ட்ராங்கான ஒரு ஹேபிட்டா மாறிடும். அதுக்கப்புறம் உங்க அந்த பெர்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் இருக்காது. புரியுதுங்களா? ஓகே, பெர்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா சால்வ் ஆயிடும்.